பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பாமக சேலம் எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். வெற்றி பெறும் கூட்டணியில் செல்வோம், அதனை மருத்துவர் ராமதாஸ் விரைவில் அறிவிப்பார். பிப்ரவரி இறுதியில் மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி குறித்து அறிவிப்பார். பிரியாணி தம் போடப்பட்டுள்ளது, பிரியாணி சூடு ஆறும், கொஞ்சம் பொறுத்திருங்க. மருத்துவர் ராமதாஸ் மீது அனைத்து கட்சிகளிடமும் நிறைந்த மரியாதை உள்ளது. இதனை இன்னும் 2-3 நாட்களில் பார்ப்பீர்கள். தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு என்னை போட்டு வாங்காதீர்கள் என பதில் கூறினார். நிச்சயமாக கூட்டணியில்தான் போட்டியிடுவோம். பாமகவுக்கு இந்த நெருக்கடியும் இல்லை. 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகி உள்ளது என்றார். மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கும். அது எப்பவுமே எங்க ஐயா முகத்தை பார்த்தாவே, அவர் முகத்தையும் ஒரு பாதத்தையும் பார்த்தாவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். தானா வந்தோம். கூட்டணி என்ன உங்களுடைய கருத்துக்கள் தான் கூட்டணி எந்த போனா இருக்கும்? சரி, நீங்க சொல்லுங்க, யாரோட போலாம்? யாரோட போலாம்? நீ சொல்லுங்க, யாரோட போலான்னு சொல்லுங்க. கூட்டணியில போனா நல்லா இருக்கும். ஆமா, வெற்றி பெற கூட தான் போறோம். அது எந்த கூட்டணி? அது ஐயா சொல்லுவாங்க. எப்போதுனே வெளியே போறது. நான் தான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லிட்டேன். பிப்ரவரி இறுதியிலே மருத்துவர் ஐயா அறிவிப்பார். பிப்ரவரி இறுதி. ஏன் ஐயா பார்க்கறது தானே, பார்க்கறதுக்கு ஆசைப்படுறது தானே. திமுக தொகுதி உடன்பாடு கூட்டணி கட்சிகள் எல்லாம் உறுதியாகி தொகுதி பங்கீடே போயிடுச்சுன்னு சில கட்சிகள் மீண்டும் அதிமுக தொகுதி இது ஆகி போச்சு, தொகுதி பங்கீடு பண்ண போறாங்க. ஆனால் இன்னும் பாமக இதுவரையிலுமே டாக்டர் ஐயா தரப்புலேருந்து இதுவரையுமே கூட்டணியில் வந்து எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை. ஒரு அப்படியே பிரியாணி செஞ்சு அண்டால வச்சிருக்குது, நல்லா கொதிக்க உங்கள் இந்த பாய் பிரியாணி மேலே தம் போடுறது எடுத்து அந்த 6 வரைக்கும் பொறுத்துங்களேன். 2 மாதமாக சொல்லிட்டோம். கடைசியாக தம் போடுற பிரியாணி எடுத்து சாப்பிடும், கொஞ்சம் ஆறிட்டோம். எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கதவு மூடிட்டாங்க, அது மாதிரிலாம் தகவல் பரவுது சமூக வலைதளங்களில். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அனைத்து கட்சிகளிலும் நிறைந்த மரியாதை இருக்கிறது. நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்னும் 3 நாட்களிலே பார்க்க போகிறீங்க. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நிர்வாக கூட்டத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த அணில போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அங்கே போகலான்ற மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சதா சொல்கிறாங்க. அது எப்படிங்க? 22 பேர் தனியாக எங்கள் ஐயா தலைமையில் நடக்கிற கூட்டம். டீ கொடுக்குறதுக்கு கூட தம்பிங்க யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டாக நடக்கிற கூட்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் அந்த நீங்கள் என்னை போட்டு வாங்காதீங்க. தனித்தியா நீங்கள் நான் சொல்ல கூட்டணி தான், நிச்சயமாக கூட்டணி தான். எந்த நெருக்கடியுமே இல்லை, நெருக்கடியாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எந்த கட்சியில கூட்டணி அறிவிச்சாங்க? இடங்கள் எது எதுவுமே அறிவிக்கல. எப்ப முடிஞ்சது? ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்கம்மா. அதிமுக எடப்பாடி பழனிசாமி 24ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்க போறாரு சொல்லியிருக்காருங்க. 24ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் அறிவிப்பு அதிமுக சார்பில். எத்தனை தொகுதி நிற்கிறாரு? நீங்க இன்னும் கூட்டணி ஏங்க நான் கேட்கறது 234 தொகுதி அவர் அறிவிக்கல. அவரு சென்டிமெண்டா அம்மா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று அவர் அறிவிப்பது வழக்கம். இது வந்து நம்ம அது ஒன்றும் நான் கூட 230 தொகுதி எங்களுக்கு வேட்பாளர் பட்டியல் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அது வேணாம்னு சொல்லிட்டார் ஐயா. 234 தொகுதிக்குமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வேட்பாளர் பட்டியல் தயாராக இருக்குது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தொகுதியில் நிறைய செலவு பண்ணுறோன்னு கேட்குறாங்க. யாரும் ஒரு இனிப்பான நாள், ஒரு இனிப்பான செய்தியை வந்து பத்திரிகையாளர் மத்தியில் பகிர்ந்துருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஜிலேபி கொடுக்கணுமா?